வணக்கம் நண்பர்களே. பாம்புனா படையும் நடுங்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த பாம்புக்கு பல்லில் தான் விஷம். அந்த விஷப்பல்ல பிடிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது மண்புழுவுக்கு சமமாக கூட யாரும் மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் பாகிஸ்தான் இப்போது பல் பிடுங்கப்பட்ட பாம்பாக இருக்குது. அடுத்ததாக அணு ஆயுதம் வச்சுருக்கேன்னு சொல்லி மிரட்டிகிட்டே இருக்காங்க. அப்படி அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்தினா அதை இந்தியாவால் தடுத்து நிறுத்த முடியுமா? மூணாவது, பாகிஸ்தான் ஏன் உடனடியாக சமாதானத்துக்கு வந்தாங்க? அதே மாதிரி பாகிஸ்தான் 3 நாடுகளாக பிரியும் ஒரு முக்கியமான அபாயம் இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடந்த மாதம் 22ஆம் தேதி இந்தியாவோட பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினது. அதில் 26 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு பதிலடியாக இந்தியா கடந்த 6ஆம் தேதி பாகிஸ்தானோட முக்கியமான மிலிட்ரி கேம்ப் இருக்கக்கூடிய 9 இடங்களை குறி வச்சு தாக்குதல் பண்ணாங்க. அதில் கிட்டத்தட்ட 100 தீவிரவாதிகள் இறந்துட்டாங்க. அதில் முக்கியமான ஜெய்ஷ் முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற முக்கியமான தீவிரவாத அமைப்புகள். அதில் பாகிஸ்தான் ப்ரெஷர் ஆகி இந்தியாவோட எல்லைப்புற மாகாணங்கள் ஜம்மு காஷ்மீர், குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் இங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ட்ரோன்கள் மூலியமாக தாக்குதல் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 500 ட்ரோன்கள் அலை அலையாக ஈசல் மாதிரி வந்துட்டே இருந்தது. இதை ரஷ்யாவிலேருந்து வாங்கின S-400 என்று சொல்லக்கூடிய ட்ரோன் அழிப்பு அந்த சாதனத்தை வச்சு இந்தியா ஒரு ட்ரான் கூட டார்கெட்டை ரீச் பண்ண முடியாமல் அழிச்சிட்டாங்க. அதில் பாகிஸ்தான் நினச்சது நடக்கலை. ஆனால் என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான் சும்மா இருக்காமல் ஜம்மு காஷ்மீரோட அப்பாவி மக்கள் மீது ஏவுகணை, அதே மாதிரி பீரங்கி தாக்குதல்னு சில பேரை கொண்டாங்க. அப்போ இந்தியா சும்மா இருக்க முடியுமா? பதிலுக்கு முக்கியமான ஒரு பிளான் பண்ணாங்க. என்னென்னா, பாகிஸ்தானோட விமான கட்டுப்பாட்டு தலைமையகம் இது ராவல்பிண்டியில் சக்கீலாலான்ற இடத்துல இருக்குது. இந்த நூர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த குறி வச்சு அடித்தாங்க. அடுத்ததாக இந்த ட்ரோன்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. இது எங்கன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானோட பஞ்சாப் மாகாணத்தில் முரித் அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த ட்ரோன் இந்த ஏவக்கூடிய இடத்தையும் ஏவுகணை மூலியமாக அழித்தாங்க. மூணாவதாக அதே பஞ்சாபில் ரவுக்கின்ற கூட விமான படைத்தளம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா JF-16, 17 மிராஜ் விமானங்கள்லாம் இங்கே தான் நிறுத்தி வச்சுருந்து தொடர்ந்து இந்தியா மேலே தாக்குதல் நடத்தினாங்க. அந்த விமான படைத்தளத்தையும் தாக்குதல் நடத்தினாங்க. அடுத்ததாக சியால்கோட், கராச்சி இப்படி முக்கியமான 9 விமான மையங்களை குறிபார்த்து இந்தியா சிதைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேடார் அந்த சாதனத்தையும் அழிச்சிட்டாங்க. இப்போ இந்தியா அடித்த அடியில் பாகிஸ்தானுடைய இராணுவ அந்த பலம் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. அவங்களால விமானத்தை ஏவ முடியல, ட்ரோனை அனுப்ப முடியல. ஏன்னா கட்டுப்பாட்டு எல்லாமே சிக்னல் போயிடுச்சு. விமானங்கள் அந்த ஓடுபாதையும் சேதம் அடைஞ்சிருச்சு. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இராணுவ பலத்தை நொறுக்கிட்டாங்க. அடுத்ததாக பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பலுசிஸ்தான்னு ஒரு மிகப்பெரிய மாநிலம் இருக்குது. அது பாகிஸ்தான் நிலப்பரப்பில் 44% ஏறக்கூடிய சரிபாதி அளவு இருக்குது. அங்கே பலூச் இன மக்கள் ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்காங்க. அடிப்படை உரிமைகள் கிடைக்கல, சுகாதாரம், குடிநீர், கல்வி எல்லாமே புறக்கணிக்கப்படுறாங்க. அந்த மக்கள் பலூச் விடுதலை மக்கள் தனிநாடு வேணும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்தியா தாக்குதல் நடத்தினப்போ அவங்க தலைநகர் குவாட்டாவை பிடிச்சி சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், எங்களை தனிநாடாக அங்கீகரிங்க, டெல்லியில் எங்களுக்கு தூதரகம் தொடங்குங்க, இந்தியா எப்படி வங்கதேசத்தை பிரித்து கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்களையும் பிரித்து கொடுங்க, ஐநா அமைதிப்படை அனுப்புங்கன்னு சொல்லி தனி நாடாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இம்ரான்கானை சிறையில் பிடிச்சி போட்டு அந்த ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் கிளர்ச்சி உண்டு பண்ணி உள்ளே போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்தியாவோட தாக்குதல், இன்னொரு பக்கம் பலுச்சின் மக்களுடைய விடுதலை படை நிறைய பாகிஸ்தானை கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனிநாடுன்னு சொல்லி சுதந்திரமாகவே அறிவிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இம்ரான் ஆதரவாளர்கள் புரட்சி பண்ணுறாங்க. ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து எவ்வளவு தாக்குதல் வந்தாலும் கூட சமாளிச்சிடலாம், வீடு மாதிரி தான். ஆனால் வீட்டுக்குள்ளேயே புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், நிம்மதியாக இருக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரஷ்ய புரட்சி நடந்தப்பையும், சீன புரட்சி நடந்தப்பையும், பிரெஞ்சு புரட்சி நடந்தப்பையும், ஏன் இந்தியாவில் ஆயுதமே இல்லாமல் அகிம்சை புரட்சி நடந்தப்ப எந்த ஆட்சியாளர்களாலையும் நிர்வகிக்க முடியலை, வெளியேறிட்டாங்க. அதே மாதிரி இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நடுநிலைமையாளர்கள், அப்பாவி மக்கள்லாம் தேவையில்லாமல் இந்தியா சண்டைக்கு இழுத்து இங்கே எப்போ என்ன ஆகுமோன்னு தெரியலன்ற ஒரு பீதியை கிளம்பிருச்சு. அப்போ உள்ளூர் மக்களுடைய மிகப்பெரிய புரட்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த 2-3 நாளில் பாகிஸ்தானோட ஷேர் மார்க்கெட் கிட்டத்தட்ட 88,000 கோடி சரிவடைஞ்சிருக்கு. பொருளாதார ரீதியாக அடி, இராணுவ ரீதியாக அடி, அதே மாதிரி உள்நாட்டோட கிளர்ச்சி, சர்வதேச நாடுகளுடைய அழுத்தம். இந்த நேரத்தில் தான் பாகிஸ்தான் எந்த ஒரு முயற்சியும் பண்ண முடியாமல்
ஓடோடி போய் அமெரிக்காட்ட விழுந்தாங்க, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கன்னு. ஏன்னா எப்போவுமே இந்த அமெரிக்காரன் என்ன பண்ணுவான்னா உலக போலீஸ்காரன் சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு ஊரில் ஒரு பெரிய தாதா இருந்தான்னு வச்சுங்களேன், இன்னொரு தாதா உருவாக விட மாட்டான், நான் தான் தாதான்னு சொல்லிட்டு. இந்தியா சீனா கொடுத்த ஆயுதங்களையும் துருக்கி கொடுத்த ஆயுதங்களையும் ஏன் அமெரிக்காட்ட வாங்கின ஆயுதங்களையும் எல்லாமே திறம்பட நிர்வகித்து இந்தியா டாமினேட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசாக பேர் வாங்கிடக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் உடனடியாக அமெரிக்கா என்ன பண்ணி ப்ரெஷர் பண்ணி சமாதான பேச்சு நடத்துங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஒரு வகையில் பார்த்தா அமெரிக்கா இந்தியா வளரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஐஎஃப் மூலிமா ஃபண்டு கூட பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் அமெரிக்காவோட ப்ரெஷரில் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நெருக்க நிலைமையில் பார்த்தோம்னா பாகிஸ்தானோட எந்த பக்கமும் அதால் மூவ் பண்ணவே முடியாது. உள்நாட்டு கிளர்ச்சி, இந்தியாவோடைய அடி, பொருளாதார சரிவு, அதுவும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பஞ்சத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லா புறங்களையும் அடி வாங்கினதுனால பாகிஸ்தானுக்கு பல் பிடுங்கப்பட்ட பாம்பாக தான் இருக்குது. அது வாயில் இல்லை, விஷமே கிடையாது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த அணு ஆயுதம் வச்சுருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எப்படி ட்ரோன் மூலியமாக அவங்க ஏவுகணது நடுவானத்தில் அடித்தோமோ அதே மாதிரி அவங்க அணு ஆயுதத்தை டார்கெட் செட் பண்ணாலும் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரேடாரில் ஸ்கேன் பண்ணி நம்ம நாட்டுக்கு வர முன்னாடி அவங்க நாட்டிலே அதை விழ வைக்க முடியும். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு தான் பேரழிவாக இருக்கும். தப்பித்தவறி நம்ம ஊரில் ஏதாவது ஒரு ஊர் விழுந்தால் கூட இந்தியா அடுத்த அணு ஆயுதத்தை கையாண்டாங்கன்னா பாகிஸ்தான் நாடே இருக்காது. அப்போ எதுக்காக அவங்க இன்னொரு நாட்டு மேலே ஏவுறாங்களோ அவங்களே உயிரோடு இருக்க முடியாது. இதெல்லாம் தெரியும். அதனால் சும்மா தான் அவங்க ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய சந்தையாக இருக்கிறதுனால எல்லா நாடுகளுக்கும் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய இராணுவ தளவாடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மக்கள் உபயோகப்படுத்திய பொருளாக இருந்தாலும் இந்தியாவில் தான் அதிகமாக வாங்கும் சக்தி இருக்குது. அதனால் எந்த நாடும் இந்தியாவை பகச்சுக்கு விரும்பலை. ஈவன் சீனா கூட நிறைய எலக்ட்ரானிக் குட்ஸ் இந்தியாவில் தான் இறக்குமதி ஆகிட்டு இருக்குது. அதனால் எல்லா நாடுகளும் கூடிய மட்டும் இந்தியாவை டாமினேட் பண்ண விடாமல் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் பாகிஸ்தான் ஆதரவும் கொடுக்கல. அதனால் இந்தியா அடுத்த அடியில் பாகிஸ்தான் இப்போதைக்கு எந்திரிக்கவே முடியாது. பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் உள்நாட்டு கிளர்ச்சியாகவும் எல்லா புறங்களையும் தாக்குதல் நடக்கிறதுனால பாகிஸ்தான் இப்போதைக்கு எந்த விதமான சலனமும் இல்லாமல் பெட்டி பாம்பு அடையும் கிடக்குன்றதான் உண்மை. இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.